போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்க தந்திருக்கிறார். அதற்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே நான் பிரசங்கிக்கிறேன் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த காலமும் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது போதகர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசிக்கிறாரா என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசம் இல்லையா இருந்தால் அதை கேட்கறதுனால ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வேறொன்றையும் நாடக்கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ அறிய வேண்டியது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போய் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் அந்த பாவம் ஆளாதிருப்பதாக. நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அதற்கு முதல் இதற்கு நான் தெரிவு செய்த அந்த தலையங்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாவ சுபாவத்தின் ஆளுகை முற்று பெற்றது. அப்போ இந்த ரோமர் 6:12 நான் தெரிந்து கொண்ட பிரதான தலையங்கம் பாவ சுபாவத்தின் ஆளுகை முற்று பெற்றது. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம். சத்திய பரனாகி எங்கள் கர்த்தாவே உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, என் சகோதர சகோதரிகள் ஆண்டவரை இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் நண்பர்கள் எல்லோரையும் தவறீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ அநேகமான பேர் அதாவது சொல்லப்பட்டது கடைசியாக நான் உங்களுக்கு கொடுத்த அந்த செய்தியில் நான் சொல்லியிருந்தேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றையும் நாம் விசுவாசிக்க கூடாது என்று. ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் வேறொன்றில் கூடுதலான கவனம் செலுத்துகிறார்கள். அப்போ வேறொன்றில் கூடுதலான கவனத்தை அவர்கள் செலுத்துகிறபடியினால அவர்களுடைய விசுவாசம் தேவனுக்கேற்ற விசுவாசமாக இல்லை. அப்போ தேவனுக்கேற்ற விசுவாசமாக இல்லாதபடியினால் அவர்களில் பாவ சுபாவம் மறுபடியும் எழும்பி அவர்களை ஆளும் என்பதை நாம் தெளிவாக
தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிரியைகளும் பிரமாணங்களும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? வேறொன்றை அவர்கள் நாடுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? அது ஒரு கிரியைகள் பிரமாணங்கள், இதனை அவர்கள் தேடுகிறார்கள். அப்போ இந்த கிரியைகளும் பிரமாணங்களும் என்றால் அது என்ன என்பதையும் அதனுடைய பொருள் என்ன என்பதையும் சற்று விவரமாக பார்ப்போம். உண்மையிலே கிரியைகளும் பிரமாணங்களும் ஒன்றே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிரமாணங்கள் என்று குறிப்பிடும் பொழுது அநேகமானோர் மோசேயின் நியாய பிரமாணங்களை பற்றியே சிந்திக்க. அப்போ பவுல் அப்போஸ்தலர் அடிக்கடி நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது மோசேயின் நியாயப்பிரமாணங்களையே அவர் குறிப்பிட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், பிரமாணம் என்று சொல்லப்படும் பொழுது மனுஷ சட்டங்கள் அதற்குள் வருகிறது, மனுஷருடைய கட்டளைகள் அதற்குள் வருகிறது, மனுஷ கற்பனைகள் அதற்குள் வருகிறது. இவை எல்லாம் சேர்த்துத்தான் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறதே தவிர வெறுமனே மோசேயினுடைய நியாய பிரமாணம் மட்டும்தான் பிரமாணம் என்று நாம் எடுக்கக்கூடாது. அப்போ மோசேயினுடைய நியாய பிரமாணத்தோட மனுஷருடைய கட்டளைகள், மனுஷருடைய கற்பனைகள், மனுஷருடைய சட்டங்கள் அதுவும் பிரமாணத்துக்குள் உள்ளடங்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வழியில் பார்த்தால் ஒரு சுருக்கமான வியாக்கியானத்தை நாம் பார்த்து கொள்வோம். கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் அல்லாமல் வேறு எதனிலும் ஒருவன் தன்னுடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது அது பிரமாணமாகும். மறுபடியும் சொல்கிறேன். அப்போ பிரமாணம் என்று சொல்லுகிறதற்கு நல்ல ஒரு வியாக்கியானம் என்னென்றால், ஒருவன் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் தன்னுடைய விசுவாசத்தை வைக்காமல் வேறு எதனிலும் தன்னுடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவன் பிரமாணத்தை விசுவாசிக்கிறான். என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நமக்கு பிரயோசனமானதுகளை நாம் பிரமாணங்களாக மாற்றலாம். நமக்கு பிரயோசனமாய் இருக்கிறதுகளையே இப்படித்தான் அநேகமான கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். நமக்கு பிரயோசனமாக இருக்கிறது, ஆவிக்குரிய பிரயோசனமாக இருக்கிறவைகளையே அவர்கள் பிரமாணங்களாக மாற்றுகிறார்கள். உதாரணமாக வேத படிப்பு, மற்றது ஜெப வாழ்க்கை ஆகிய இன்னும் பல. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஜெபம் முக்கியமானது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் வேத படிப்பு முக்கியமான பங்கு வகித்தாலும் வேதத்தில் பல அதிகாரங்களை நான் வாசிப்பதன் மூலம் பாவத்திலிருந்து ஒரு பொழுதும் வெற்றி அடைய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர் கொடுத்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திராமல் ஜெபத்தில் நாம் ஈடுபடுவோமாய் இருந்தால் அதனால் ஒரு பொழுதும் பாவத்தை வெல்ல முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு பிரயோசனமாக இருக்கிற இந்த வேத படிப்பு, ஆவிக்குரிய கனம் நிறைந்த அந்த வேத படிப்பு, ஆவிக்குரிய கனம் நிறைந்த ஜெபம், இவைகள் நமக்கு பிரயோசனமாக இருந்தாலும் அதையே அநேகமான கிறிஸ்தவர்கள் பிரமாணங்கள் ஆக்குகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருவன் வாசிப்பது, இப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது அவன் என்னத்தை வாசிக்கிறான் அவன் அவர் சரியான முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் யோவான் 8:32 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ பாவத்தில் இருந்து விடுதலை அடைய வேணுமா இருந்தால் நீங்கள் சத்தியத்தை அறிய வேணும். சத்தியம் இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவதனாலேயோ அல்லது உபவாசித்து ஜெபம் பண்ணுவதனாலேயோ நாம் வெற்றியை பெற முடியும் என்று நினைத்தால் அது ஒரு பொழுதும் சாத்தியமாகாது.
இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். நாம் உபவாசம் செய்ய வேணும், நாம் ஜெபம் செய்ய வேணும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் அவர்கள் திருப்பி அதன் மூலம் பாவத்திலிருந்து வெற்றி அடையலாம் அல்லது ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் அதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இந்த மாதிரியான ஆயினும் கவனமாக கேளுங்கள், ஆயினும் இந்த மாதிரியான வழிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் செய்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வேத படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அதனால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியால் அநேகமான கிறிஸ்தவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அதே நேரம் பாவம் என்ன மேற்கொள்ளுது, அது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். ஆனால் சொல்லப்பட்டது என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள், அவர் சிலுவையில் செய்ததில் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், அப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர விசுவாசத்தை நாம் திசை திருப்பி ஜெபத்திலும் உபவாசத்திலும் விசுவாசத்தை திசை திருப்பி அதன் மூலம் வெற்றியை பெறுவோம் என்று சொன்னால் அது சாத்தியப்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏனென்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய உண்மையை அறியாத கிறிஸ்தவர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஆவிக்குரிய உண்மையை அறியாத கிறிஸ்தவர்களும் வேற்று மதங்களை தீவிரமாக கடைப்பிடிப்பவர்களும் தம்முடைய சரீரத்தை பல்வேறு விதமான தண்டனைக்கு உட்படுத்தி அதை வழிக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறார்கள். அது முடியாத காரியம், வீண் பிரியத்தனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் உபவாசத்தின் கிறிஸ்தவர்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் உபவாசத்தின் மூலம் தம்முடைய சரீரத்தை தண்டனைக்கு உட்படுத்துகிறார்கள். உபவாசத்தின் மூலம் நாம் ஒரு பொழுதும் நாம் விடுதலை அடைய முடியாது, பாவத்தில் இருந்து விடுதலை அடைய முடியாது. உபவாசத்தின் மூலம் நாம் பரிசுத்தப்பட முடியாது. உபவாசத்தின் மூலம் நாம் பரிசுத்தப்பட முடியுமானால், உபவாசத்தின் மூலம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியுமானால், இயேசு கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறத ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாசிக்க வேணும். நியாயப்பிரமாணத்தில் நியாயப்பிரமாணத்தை செய்வதன் மூலம் நீதி கிடைக்குமா இருந்தால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உபவாசம் தவறோ? இல்லை. ஜெபம் தவறோ? இல்லை. இவைகள் நற்கிரியைகள். இவற்றை நாம் செய்ய வேண்டும் இவற்றை நாம் செய்ய வேணும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேத வாக்கியத்தின்படி அதனை நாம் செய்ய வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். எபேசியர் 2:10 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு கிடக்குது. அவற்றை நாம் செய்யும் பொழுது அவைகள் வேத வார்த்தைக்கு இசைவாக இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகமான கிறிஸ்தவர்களின் பாரிய தவறு என்னவென்றால், அவர்கள் தம்முடைய நற்கிரியைகளையே, தாங்கள் செய்கிற நற்கிரியைகளையே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டது ஏதோ, ஆனால் அவர்கள் விசுவாசி
விசுவாசிக்கிறது தாங்கள் செய்கிற நற்கிரியைகள். அப்போ கிரியைகளினாலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. அதே மாதிரி கிரியைகளினாலே ஒரு மனுஷன் பரிசுத்தப்பட முடியாது. இதை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேணும். கிரியைகளை செய்வதன் மூலம் ஒருபொழுதும் ரட்சிப்பு பெற இயலாது, மறுபிறப்பு பெற இயலாது. அதே மாதிரி கிரியைகளை செய்வதன் மூலம் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தப்பட முடியாதென்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிரியைகளினால் பரிசுத்தப்பட முடியாது என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. அப்போ ஏன் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை? இதுவே வஞ்சகத்தின் முக்கியமான செயற்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்களை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் உபவாசத்தில் ஆகக்கூடிய நம்பிக்கையும் அதில் விசுவாசத்தையும் பெற்றிருக்கிறார்கள். உபவாசம் நான் செய்வதால் தான் கர்த்தர் என்னோடு பிரியமாக இருக்கிறார். உபவாசத்தின் மூலம்தான் நான் பெரும் பெரும் காரியங்களை செய்திருக்கிறேன் என்று போதகர்களே எனக்கு கூறியிருக்கிறார். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் உபவாசத்தை விசுவாசிக்கிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்கவில்லை. வேறொன்றையும் விசுவாசிக்க கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்க அவர்கள் உபவாசத்தை விசுவாசிக்கிறார்கள். அப்போ இது என்ன? இது அப்போ முறைப்படி பார்க்க போனால் வஞ்சக ஆவியினுடைய செயற்பாடு இது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று தங்களுக்கு பிரியமான போதகர்கள் தங்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது ஒரு வல்லமையினால் தாங்கள் விழும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது பொதுவாக நடைபெற்று இருக்கிறது. இப்படியான அனுபவத்தை நானும் அந்த காலத்தில் பெற்றிருந்தபடியால் சொல்லுகிறேன். அநேகமான கிறிஸ்தவர்கள் மணிக்கணக்கில் கியூவில் நின்று தாங்கள் விரும்புகிற ஒரு போதகர்கிட்ட போய் அவர் தலையில் கையை வைப்பாராக இருந்தால் அந்த நான் விழுவேன். அப்படி விழும் பொழுது என்னுடைய பிரச்சனையில இருந்து நான் விடுதலை ஆவேன் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ கவனமாக இதை திருப்பி சொல்ல நான் விரும்புகிறேன். அது என்னென்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் மணிக்கணக்காக கியூவில் நின்று தங்களுக்கு பிடித்தமான போதகர்களிடத்தில் அவர்கள் தங்களில் கையை வைக்கும் பொழுது தாம் விழுந்தால் தம்முடைய பிரச்சனைகளிலிருந்து தாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதன் மூலம் தங்களுக்கு பெரும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லியும் அநேகமான கிறிஸ்தவர்கள் இன்னும் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். அப்போ நாம் அறிய வேண்டியது என்னென்று சொன்னால், அவர்கள் கைகளை வைக்கும் பொழுது விழுவோமாயிருந்தால் அது 2 விதமாக விழலாம். ஒன்று தேவனுடைய வல்லமையினாலும் விழலாம், அல்லது வேறு ஒரு ஆவியின் வல்லமையினாலும் விழலாம் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதாக இல்லை. அப்போ தங்களுடைய பிரச்சனை தாங்கள் விழுவதன் மூலம் நடைபெறப் போகும் என்று சொன்னால் அப்படி நடைபெறப் போவதில்லை. அப்போ கைகளில், அதாவது தலைமையில கைகளை வைக்கிறது வேத வார்த்தைக்கு இசைவானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் தேவனுடைய வல்லமையினால் சிலர் விழுவதும் உண்டு. ஆயினும் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாவிட்டால் அதே பிரச்சனை மறுபடியும் தலைதோக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்னவென்றால், தற்போதைய கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான திட்டங்கள், அர்த்தமற்ற பிரமைகள், அர்த்தமற்ற மனுஷ முயற்சிகள், இவைகளை செய்வதன் மூலம் பாவத்தோடு சம்மதத்துக்கு வரலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான திட்டங்கள், அர்த்தமற்ற பிரமைகள், மனுஷ முயற்சிகள் இதுகளில் தாங்கள் ஈடுபடும் பொழுது
பாவத்தோடு சம்மதத்துக்கு வரலாம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அநேகர் முன்பு கூறினது போல உண்மையில் தாங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் தாங்கள் செய்வது பாவம் என்று சொல்ல அவர்களுக்கு விருப்பமில்லை. தங்களுடைய செயல்களுக்கு பாவம் என்று முத்திரையிட அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு வேறொரு பேரை வைத்து அதனை அடக்கலாம் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் பாவம் என்று சொல்லாவிட்டால் தங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அது ஒரு பொழுதும் முடியாது, ஒரு பொழுதும் சாத்தியமாகாது. பாவம்தான். பாவத்தை எப்படியாக முடினாலும் அதுக்கு வேறு ஒரு பேரை கொடுத்தாலும் பாவமே. அப்போ மனுஷற்ற பிரச்சனை பாவமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வழியாலோ பல வழிகளாலோ பாவமே மனுஷனுடைய பிரச்சனை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தீர்வு கிறிஸ்துவின் சிலுவையே. இதற்கு தீர்வு கிறிஸ்துவின் சிலுவையே. அப்போ விசுவாசி அதனை விசுவாசிக்க முடியும், அதற்கேற்ப செயற்பட முடியும், அல்லது அதனை உதாசீனம் செய்ய முடியும், அல்லது அதனை கேலி பண்ண முடியும். எவ்வாறாயினும் பிரச்சனை அகலப்போவதே இல்லை. உலகில் உள்ள எல்லா மனோதத்துவ நிபுணர்கள் கூடி இந்த பிரச்சனையை, பாவம் என்ற இந்த பிரச்சனையை அவர்களால் தீர்க்க முடியாது. அல்லது விருப்பமான பொய்யான உபதேசங்களையும் மனுஷ திட்டங்களையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நிலைமை மாறப்போவதில்லை என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையே தீர்வு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒன்றே வெற்றியை கொடுக்கும். நாம் எந்த வழியால் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தோமோ அந்த வழியை பரிசுத்தத்துக்கும் தொடர வேண்டியதே தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், எந்த வழியினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோம். நாம் தொடர்ந்து பரிசுத்தப்பட வேணுமாயிருந்தால் எந்த வழியால் வந்தோமோ அந்த வழியை நாம் தொடர வேண்டியதே தேவனால நியமிக்கப்பட்ட வழியாகும். இதைத்தான் கொலோசியர் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. எந்த வழியால் வந்தீங்களோ அந்த வழியை கைவிடாதீர்கள். அப்போ ரட்சிப்புக்கும் அதுதான், பரிசுத்தத்துக்கும் அதுதான், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அதுதான், ஆசீர்வாதத்துக்கும் அதுதான். அந்த வழி கிறிஸ்துவின் சிலுவையே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச இச்சைகளை பற்றி ரோமர் 6:2 கூறப்பட்டிருக்கிறத நாம் பார்ப்போம். என்று சொன்னால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி 6:12 சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மாம்ச இச்சைகளை பற்றி ரோமர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இச்சைகள் எப்பொழுதும் நம்ம பாவத்துக்கு கீழ்ப்படிய வற்புறுத்தும். இச்சைகள் பாவ செயல்களை செய்வதற்கு நம்ம வற்புறுத்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் இச்சைகளுக்கு கீழ்ப்படியாதீர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 6:12 சொல்லியிருக்கிறார். அப்போ பாவம் மறுபடியும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த இச்சை என்ன மாதிரி செயல்படுகிறது என்பதை. பாவம் மறுபடியும் விசுவாசி ஆளத் தொடங்கியவுடன், எப்போ ஆளத் தொடங்கிறது? அதாவது விசுவாசி இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையிலும் செய்து முடித்ததில் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியதே தேவனால் நியமிக்கப்பட்ட வழி.
ஆனால் விசுவாசி வேறொன்றை விசுவாசிக்க தொடங்கின உடனே மறுபடியும் பாவம், அந்த பாவ சுபாவம் மறுபடியும் அவனை ஆளத் தொடங்குகிறது. இந்த இக்கட்டு விசுவாசிக்கு ஏற்படுகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பொழுது பாவத்துக்கு மரித்திருந்த நாம் இப்பொழுது பாவத்துக்கு மறுபடியும் பிழைத்திருக்கிறோம். அப்போ மறுபடியும் பிழைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய விசுவாசம் திசை திருப்பப்பட்டதே அதற்கு முக்கியமான காரணம். அப்போ நம்முடைய விசுவாசம் திசை திருப்பப்பட்டதன் நிமித்தம் மறுபடியும் பாவம் நம்மில் செயற்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ பாவம் மறுபடியும் ஆளத் தொடங்கின உடன் மாம்ச இச்சைகள் பலமானதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்படுத்த முடியாதவாறு மாம்ச இச்சைகள் நம்மில் ஆரம்பமாகும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் பிரதிபலனே மாம்சத்தின் கிரியைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கட்டுப்படுத்த முடியாத மாம்ச இச்சை பாவம் செயற்பட தொடங்கின உடனே நமக்கு ஏற்படுகிறது. அதன் நிமித்தம் மாம்சத்தின் கிரியைகள், அப்போ மாம்ச இச்சைகள் மாம்சத்தின் கிரியைகளுக்கு வழி நடத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றிய விவரம் கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லி ரோமர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம்தான் இந்த மரண சரீரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மரண சரீரத்தை பொறுத்தளவில் ஆவிக்குரிய விஷயங்களில், மரண சரீரத்தை பொறுத்த விஷயத்தில் ஆவிக்குரிய விஷயங்களிலே அது நடுநிலைமை வகிக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் பொருள் அது அநீதியும் அல்ல, அது நீதியும் அல்ல, அது பரிசுத்தமும் அல்ல, அது பரிசுத்தம் அல்லாமலும் அல்ல. அது ஒரு கூடாரமே, சரீரம் ஒரு கூடாரமே. அந்த கூடாரத்தின் ஊடாக ஆவியும் ஆத்துமாவும் செயற்படுகிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவைகள், அந்த ஆவியும் ஆத்துமாவும் மனுஷனுடைய மனதின் ஊடாகவும் கண்கள் ஊடாகவும் காதின் ஊடாகவும் நாக்கு மூலமாகவும் மற்றும் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தின் மூலமாகவும் செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முந்தின காலத்தில் தற்பொழுதும் கூட பாவ சுபாவத்தை பற்றி கிறிஸ்தவர்கள் அறியாததன் நிமித்தம் சரீரமே கேடுள்ளது என்று சொல்லி அவர்கள் முடிவு கட்டியுள்ளனர். ஆயினும் முன்பு கூறினது போல அது நீதியும் அல்ல, அது அநீதியும் அல்ல, ஆனால் நடுநிலைமை வைக்கிறது. சரீரம் நடுநிலைமை வைக்கிறது. தெய்வீக சுபாவம் சரீரத்தின் ஊடாக பொருத்தமாக இயங்கிக் கொண்டிருந்தால் நாம் நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை நீதிக்கு ஒப்பு கொடுக்க முடியும். ஆயினும் பாவ சுபாவம் ஏதோ ஒரு வழியில் நம்முடைய சரீரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆயின் நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் பாவ சுபாவத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். பாவ சுபாவத்துக்கு, குறிப்பாக அநீதிக்கு நம்முடைய சரீரங்கள் ஒப்பு கொடுக்கப்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெய்வீக சுபாவம் செயற்பட்டு கொண்டிருந்தால் நம்முடைய அங்கங்கள் நீதிக்கு ஒப்பு கொடுக்கப்படும். பாவ சுபாவம் செயற்பட்டு கொண்டிருந்தால் நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் அநீதிக்கு கொடுக்கப்படும் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இதை பற்றி இன்னும் விவரமாக நான் சொல்ல இருக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.